Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 69 part 2. ஓபன் பண்ணா இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ்ங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் ரவுண்ட் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே நம்ம ஹிஸ்டோரியாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பானுங்க. என்னப்பா இது, நம்ம ஒரு பிளான போட்டா அது கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆகி போய் நிக்குதுன்னு. அதாவது ஹிஸ்டோரியாவை டைட்டனா மாத்தி ஜீக்க சாப்பிட வச்சு அவளுக்கு அந்த பீஸ்ட் டைட்டனோட பவரை கொடுத்துடலாம் தான் பிளானு. ஆனா கடைசியில இப்ப அவ லோ கிளாஸா மாறிட்டா. என்ன குயின்னு பேர்ல மட்டும்தான் இருக்குது, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு ரொம்ப ஓவரா ஒருத்தன் பேசுவான். நைலுக்கு கட்டுப்பாயி வாய மூறான்னு திட்டிடுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, ஹிஸ்டோரியா பாத்தீங்கன்னா ஒரு ராயல் பிளட், அவங்க பிளட்ல இருக்கவங்கள தான் அவ மேரேஜ் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணாம அவ நார்மலான ஒரு சிவிலியனை சூஸ் பண்ணிருப்பான். நைல் என்ன சொல்லியிருப்பான்னா, அவ குயின், அவளுக்கு யாரை சூஸ் பண்ண வேணாலும் ரைட்ஸ் இருக்குது. அவ எதுக்காக அப்படி ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணானா, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டோரியா ஒரு ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு இருந்தாலா, அந்த டைம் அங்க பக்கத்துல இருக்க பயல்கள்லாம் வீம்புக்குன்னே அவகிட்ட வம்பிழுத்து கல்லெல்லாம் விட்டு அடிப்பானுங்க. ஆனா அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்து அவ குயினா மானதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலே ஆர்ஃபனேஜ், அதுல வேலை பார்த்தான். அதுவும் 1-2 நாள்ல வருஷ கணக்குல அங்கேயே தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்த ஹிஸ்டோரியா அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். உடனே அந்த கண்ணாடிக்காரன், இதெல்லாம் யாரு கேட்டா, அவ இப்ப பிரெக்னன்ட் ஆனதான் பஞ்சாயத்து, அதனால அவளால இப்ப டைட்டனா மாற முடியாது, ஏன்னா குழந்தைக்கு ஆபத்து வந்துடும். மேபி இது எல்லாமே அந்த எலனாவோட பிளானா தான் இருக்கணும். அவ சாதாரண ஆளே இல்ல, ரொம்ப ரொம்ப பயங்கரமானவ. குயின் மட்டும் பிரெக்னன்ட் ஆயிட்டா ஜீக் இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழ்வான்ல, அதனால தான் இப்படி பண்ணிருப்பா. ஆனா அப்படி அவ பிளான் ஒர்க் அவுட் ஆக நான் விட மாட்டேன். அவ பிரெக்னன்டா இருக்காலும் இல்லையோ அவளை நம்ம டைட்டனா மாத்திரம்னு வில்லத்தனமா பேசுவான். நைலு கடுப்பாயி, டேய் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அந்த குழந்தை சாகிறது மட்டும் இல்லாம குயினும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி மட்டும் ஆச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடும். சோ கிறுக்குத்தனம் பண்ண வேண்டாமா, இப்படியே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா நாடு நாசமா தான் போகும்னு சரக்கு தீந்த உடனே அங்க இருக்க மார்லைனை கூப்பிட்டு, இந்தா வேற ஒரு பாட்டில கொண்டு வாம்பான. அவன் சரின்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் பாட்டில எடுக்க போகும்போது அப்ப நிக்கலோ, இந்த பாட்டில கொண்டு போன்னு தனியா உடனே பிக் பண்ணி கொடுப்பான். அது ஏன் என்னன்னு இப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல தெரியும். அப்படியே கட் பண்ணா ஒரு 2 பேர் ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக முக்குன்னு முக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்டா இதெல்லாம் அவசியம் தேவைதானாடான்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜீனும் கோனியும் தான். இது இப்ப நடக்கிற சீன்ல முன்னாடி நடந்தது. ஜீனு கட்டுப்பாவான், ஏன்னா இந்த வேலையை பார்த்து விட்டது இறனு. அவன் மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு நம்ம நிம்மதியா இருந்திருப்போம். வேலை பார்த்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கடைசியில மட்ட வயல்ல மண்ட காய நம்மள வேலையை பார்க்க விட்டுட்டா இந்த பைத்தியக்கார பையன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே புலம்பிக்கிட்டே தான் வேலையை பார்ப்பாங்க. ரம்பிளிங்க தடுத்து ஹிஸ்டோரியாவை காப்பாற்றணும் அப்படின்னா இதை இவங்க பண்ணித்தான் ஆகணும். அதனாலதான் மொத்த டீமும் மண்ட காய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் ஹாஞ்சி அங்க வந்து, பரவாயில்லையப்பா எல்லாம் இந்த ஹீட்லயுமே வேற லெவல்ல வேலையை பாக்குறீங்க, சூப்பர்னு சொல்லுவான். லெவியும் கிண்டல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஹிசுரு கிட்ட இருந்து ஏதாச்சும் பதில் வந்துச்சான்னு கேட்பான். அந்த கியோமி இருக்காங்கல்ல, அவங்களோட ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. அதான் நம்ம இறன்னு ரம்பிளிங்க யூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக டெக்னாலஜியை டெவலப் பண்ணலான்னு. பட் அதுக்கு அந்த ஹிசுருல இருக்கவங்க ஒத்துக்கல. அவங்களுக்கு பாரடைஸ் ஐலாண்டோட ரிசோர்ஸ் மேலதான் கண்ணு, அதனால கண்டிப்பா மத்தவங்களோட ட்ரேட் பண்ண விடவே மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மொத்த உலகமே இந்த பாரடைஸ் ஐலாண்டு தான் ஈவிலோட பிறப்பிடமேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனை சொல்லியே மத்த நேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, உலகத்துல இருக்க எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இவங்க சிக்கல்ல மாட்டிக்குவாங்கல்ல, அதனால இப்போதைக்கு வேற வழி இல்ல, இவங்க ரம்பிளிங் பவரை நம்பித்தான் ஆகணும். அவங்க சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாமே ஸ்மூத்தா போகுமாமா, இல்லன்னா நீங்க எல்லாம் செத்துருவீங்கிறத இன்டைரக்டா சொல்றாங்க. அப்ப ஹிஸ்டோரியாவை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமான்னு இறன் கடுப்பாவான். அர்மின் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான், ஏன்னா இவங்களை டெவில்ஸ்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டு இவங்க இன்டென்ஷன் என்னன்னு யாரும் கேட்க ரெடியா இல்லையே, ஏன் அமைதியை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கவலைப்படுவான். மிகாசா பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆமா, முகம் தெரியாத மக்களை யாரு நம்புவா, அதனால நம்ம அவங்கள மீட் பண்ணுவோம், நம்ம ஸ்கவுட் டீமே இதைத்தானே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுவாங்க. இவங்க மாலே நாட்டுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம போய் ஒரு சீக்ரெட் பேஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கண்ட்ரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்களோ அவங்க கிட்ட டைரக்டா போய் பேசலாம், பண்ணலன்னா இன்டைரக்டா வேலையை பார்க்கணும். இப்படி பெரிய லெவல்ல பிளான பண்ணிட்டு இருந்தா ஷாஷா இருந்துட்டு, நான் மார்லேவோட குஷன் எடுத்துட்டு வருவேன்பா, போனி நான் என்ன கொண்டு வரதுன்னு யோசிப்பானா. அப்பவும் ஷாஷா விடல, மெடிசன் ஆட்டையை போட்டு வருவேன், டூத் பிரஷ் ஆட்டையா போட்டு வருவேன், இன்னும் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஆட்டையா போடுவேன்பா. ஏமா ஹாஞ்சி ஒரு பிளான போட்டா இவங்க வேற ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த உலகத்துக்கு இவங்களுக்கு அமைதி தான் தேவைன்னு தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பா ஏதாச்சும் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்மினோட நம்பிக்கை. பட் இதனால என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இந்த வேலையெல்லாம் சிம்பிளா முடியாது, ஏகப்பட்ட வருஷம் ஆகும். ஆனா இப்போதைக்கு நம்ம பயிலுக்கு இருக்கிறதே வெறும் 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் இறன் செத்து போயிடுவான், ஏன்னா அந்த 13 வருஷ கணக்கு முடியுது. அதுக்கு முன்னாடி இந்த டைட்டன் பவரை யார் இன்ஹெரிட் பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு ஒன்னு மிகாசா
நான் ஆகுறேன்பா. பட் ஜீனு வேண்டானிருவான். ஏன் அப்படின்னா அக்கர்மென்ஸால முதல்ல டைட்டனா மாற முடியுமானே தெரியல. ஏதாச்சும் எசக புசகாச்சுன்னா கண்டிப்பா ஹிசுருவோட பிளான் டோட்டலா வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்குமே மிகாசா தேவை. அதனால அப்ப யாருகிட்ட இந்த பவரை கொடுக்கறதுன்னு கேட்டா ஜீனு நான் இருக்கேன்ல, எரனை விட ஸ்மார்ட்டான ஸ்பீட்டான பிரில்லியன்டான ஆளு. நான் ஒண்ணு எரன் மாதிரி தற்கொலை இல்ல, எப்ப பார்த்தாலும் சாக தயாருன்னு சொல்ல. அந்த பவர் எனக்கு கிடைச்சதுன்னா எல்லா டைம்லயும் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிற ஒரு சூப்பரான லீடரா இருப்பேன். என்னை விட பெட்டரான ஆளுக்கு இந்த டைட்டனை கொடுக்க முடியுமா அவனால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ கோனி என்ன சொல்லுவான், நீயே சொல்லிட்ட நீ பிரில்லியன்டான ஆளு, அமேசிங்கான ஆளு, அப்படி இப்படின்னு. அப்படிப்பட்ட ஆளு 13 வருஷத்துல செத்து போயிருவான்னு சொன்னா யாராச்சும் ஏத்துக்குவாங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்து ரெஜிமெண்டோட லீடர் ஆகிற தகுதியும் உனக்கு தாண்டா இருக்கு எருமை. அதனால நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. எரனோட டைட்டனை நான் எடுத்துக்கிறேன், அப்பதான் கரெக்டா செட் ஆகுமா. அப்போ ஷாஷா பார்த்துட்டு என்ன கோனி பேசிட்டு இருக்க, அது இன்னும் மோசம். ஏன்னா நீ தான் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் முட்டா பைய. முட்டாள்தனமா என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். சோ இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒன்ன மாதிரி ஒரு கிறுக்கங்கிட்ட கொடுத்தோம்னா எல்லாம் கெட்டு நாசமா போகும். அதனால நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்பா. ஏன்னா என் மேல உங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் பாத்துக்கிறேன், நான் டைட்டனா மாறுறேன்பா. கோனி பார்த்துட்டு ஆமா நீ தானமா சொன்ன முட்டா பீஸுங்க கிட்ட எல்லாம் இந்த டைட்டன் பவர் இருக்க கூடாதுன்னு. அப்புறம் எப்படி உனக்கு செட் ஆகும்? சொல்ல போனா நான் அரை லூசுன்னா நீ தான் இருக்கலையே முழு லூசு. உன்னையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதுல டைட்டன் பவரை வேற கண்ட்ரோல் பண்ண போறியா அப்படின்ட்டு மாத்தி நான் ஆகிறேன். ஆனா எரனு உங்கல்ல நான் யாருக்குமே அந்த டைட்டன் பவரை தரமாட்டேன்னுவான். ஏண்டான்னு கேட்டா எரனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறான். அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மூஞ்ச அந்த டைம் ரெட் ஆகுமா, சே நம்ம மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கானேன்னு ஜீனு கத்திட்டு இருப்பான். ஏன்டா ஏன் உங்க மூஞ்செல்லாம் ரெட் ஆகுதுன்னு. அர்மீன் சமாளிக்கிறதுக்காக அட சூரியன் வந்துருச்சுலப்பா அதனாலதான் ரெட் ஷேடோ மூஞ்சல போட்டுருச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்லாமா. ஆமா சூரியனால தான் எங்க மூஞ்செல்லாம் ரெட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப இருக்க பிரசன்ட் டைம்ல என்ன காட்டுறாங்க, மிகாசா இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நேரா நம்ம ஆளுல போய் மீட் பண்ண போவா. அங்க எல்லாம் ஒரே குரூப் டிஸ்கஷன் தான். அதான் பிக்ஸஸ் வந்து அந்த எலனா குரூப்பை மொத்தமா லாக் பண்ணி இப்போ சேஃப் அண்ட் செக்யூர்டா தனியா வச்சிருக்காருல்ல, அது நல்லதானா? ஏன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி பண்றது சரியாங்கிற மாதிரி இருக்கும். பட் ஜீக் இங்க வந்திருக்கான் பாத்தீங்களா, அதனால இன்கேஸ் இவங்க நடிச்சுட்டு இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மொத்த ஐலாண்டையும் காலி பண்ணிடுவாங்க. சோ சேஃப்டிக்கு இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. திடீர்னு ஜீக்கையுமே இறனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போயிட்டாங்கல்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க, என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். கோனிக்கு பாத்தீங்கன்னா அது இறன் மாதிரியே தெரியல. முன்னாடி இருந்த இறனுக்கும் இப்ப இருக்கவனுக்கும் பயங்கரமான வித்தியாசம். சொல்ல போனா அவன் இறனே கிடையாது. ஒருவேளை அவனோட பிரதரான ஜீக்கு கிட்டே அவன் போய் சேர்ந்துட்டான்னா இவங்க எல்லாத்துக்குமே ஆப்பு தானே. அப்படி எல்லாம் அவன் பண்ண மாட்டான்னு மிகாசா கன்ஃபார்மா சொல்லுவான். அப்படி ஏதாச்சும் பண்ணான்னா கண்டிப்பா அவனை போட்டு தள்ளிடுவேன்னு கோனி சொல்லிட்டு இருக்கும் போதே மிகாசா கடுப்பாய் அதுக்கு நான் விட மாட்டேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன்பா. என்ன மிகாசா நீ அவன் கூட சேர்ந்துட்டியான்னு கேட்டா, அப்பெல்லாம் இல்ல, அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், நம்மளுக்காக தான் இறன் ரொம்பவும் கவலைப்படுவான், அது உங்களுக்குமே நல்லா தெரியும், அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். அதனாலதான் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கான், அதெல்லாம் தெரியாம தான் நீங்க இப்படி அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்கப்பா. ஜீன் என்ன சொல்லுவான், அப்படி இல்ல மிகாசா, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இறனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. முன்னாடி எல்லாம் அவன் உன்னை சண்டைக்குன்னு உள்ள இறங்கவே விட மாட்டான், ஆனா இப்போ சண்டையே போடாத நம்ம அருமினியே உள்ள இறக்கி ஒரு போர்ட்டையே காலி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே சண்டைக்குள்ள இழுத்து விட்டுருக்கான். அதுவும் இம்பார்ட்டன்ட்னு சொல்ற நம்ம எல்லாத்தையும் தான் இழுத்து விட்டுருக்கான். மிகாசா அப்ப விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அவனுக்கு நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை, அதனால அவன் பண்றான் அப்படின்ட்டு இன்னுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவா. பட் அவன் மட்டும் அந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு ஷாஷா நம்ம கூட உயிரோட இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஷாஷா செத்தப்ப அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் அழுதான்னு நினைக்கிறீங்களா? அவன் பண்ணது தப்புன்னு கொஞ்சம் கூட அவன் உணரல. என்ன பண்ணான் தெரியுமா? அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஷாஷா செத்தது அவனுக்கு ஃபன்னா இருந்திருக்குது. இதுலயே தெரிய வேண்டாம் அது நம்ம இறன் இல்லன்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற மிகாசா? எதுக்காக இறன் அந்த டைம் சிரிச்சுக்கிட்டு இருந்தான்? ஜீனு உனக்கும் இது தெரியும் தானே அப்படின்பா. அருமின் இருந்துட்டு நம்மளே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணக்கூடாது, நானும் மிகாசாவும் ஃபர்ஸ்ட் போய் அவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவனோட கோல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம்பா. ஒருவேளை அவனோட கோல் ஜீக்கோட பிளானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, மிலிட்டரி கிட்ட தான் இப்ப டைட்டன் சீரம் இருக்குது, நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதும்பா. வேற ஒண்ணும் இல்ல, இறனோட பவர்ஸை வேற ஆளுக்கு பாஸ் பண்ணிடலாங்கிறத இன்டைரக்டா சொல்றான். அதை கேட்டவன மிகாசாக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா பேசுறேன்னு. அதாவது இறனு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா அவனோட பவர்ஸை வேற ஆளுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அக்கறையா அவங்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்ப அடிதடியில போயிட்டு இருக்குது. அவன் வேற அங்க கொலவெறித்தனமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன் அப்படி ஆயிட்டான்னு தெரியல. எப்படியும் பிளாஷ்பேக்கா போட்டு சொல்லுவாங்க, அப்ப பாப்போம். அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள உட்கார்ந்து ஏகப்பட்ட பேர் ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த சரக்கு பாட்டில நல்லா பாத்தீங்கன்னா நிக்கோலோ கொடுத்தானே ஒரு பாட்டில், அதே மாதிரி பாட்டில். எதுக்கு இங்க இருக்கானுங்கன்னு பார்த்தா ஜீக்க கண்காணிச்சுக்கிட்டு அங்க இருப்பானுங்க. மெயினா லெவி அவனை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் எசக புசகா பண்ணான்னா போட்டு தள்ளிடலாம்
பண்ணிடலான்னு. சரி, இனி இதுக்கப்புறம் ஜீக்கு என்ன பிளானோட இந்த பாரடைஸ் ஐலாண்டுக்கு வந்திருக்கான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.